தேசபிதா அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இந்த நாட்டிற்கு தேவை என்பதை உணர்த்தும் முகமாக நாடு சுதந்திரம் அடைவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னரே ஹரிஜன் பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதினார். காங்கிரஸ் அமைச்சர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்ற கேள்வியை அவரை எழுப்பிவிட்டு சொன்னார், நான் அபூபக்கரையும் உமரையும் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அபூபக்கர் உமர் என்பவர்கள் 2 கலீஃபாக்கள். நான் அபூபக்கரையும் உமரையும் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ராமரும் கிருஷ்ணரும் சரித்திர காலத்திற்கு முந்தியவர்கள். இவர்களையும் நான் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். பிரதாப்பும் சிவாஜியும் மிகவும் எளிமையாக வாழ்ந்ததாக வரலாறு சொல்கிறது. ஆனால் ஆட்சி அவர்கள் கைக்கு வந்த பின்னர் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதில் கருத்து வேறுபாடுகள் உள்ளன. ஆனால் முகமது நபி, அபூபக்கர், உமர் ஆகியோரை குறித்து எந்த கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. உலகத்தின் செல்வம் அனைத்தும் அவர்கள் காலடியில் கொட்டி கிடந்தது. ஆனால் அவர்களின் கண்டிப்பான வாழ்க்கைக்கு இணையான ஒன்றை உலக வரலாற்றில் காண முடியவில்லை. தொலைவில் உள்ள நாடுகளில் ஆட்சி புரியும் தமது தளபதிகள் முரட்டு துணியையும் பருமனான மாவையும் பயன்படுத்துவதை தவிர வேறெதனையும் உமரால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆக காந்தியடிகள் சொல்கிறாங்க, ஹரிஜன் பத்திரிகை 17 ஜூலை 1937 நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அபூபக்கரை போலவும் உமரை போலவும் ஆட்சி செலுத்துவார்கள் என்று காந்தியடிகள் சொல்கிறார். காந்தி சொன்னார்னா, காந்தி தேர்தலில் நிற்கிற ஒரு ஆள் இல்லை. எந்த சமுதாயத்தையும் எந்த ஒரு மதத்தையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியமெல்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவருக்கு மனசில் எதுப்பட்டதோ அதை சொல்கிறார். வரலாற்றை ஆழமாக படித்துவிட்டு மக்களுக்கு அவர் இந்த ஆலோசனையை அவர் வழங்குகிறார். ஆகவே அவருடைய கூற்றை நாம் ஆழமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. இது போகிற போக்கில் அவர் சொல்லி சென்ற செய்தி அல்ல. ஆகவே அவருடைய கருத்து எதற்காக அந்த 2 பேரை குறிப்பிட்டார்? அபூபக்கரை போலவும் உமரை போலவும் ஆட்சி செலுத்துவார்கள் என்று ஏன் சொன்னார்? அவருடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்னொரு புறம் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது நீங்களும் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கணும், அவ்வளோதான். முதலாவதாக இவர்கள் யார்? எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள்? 7ஆவது நூற்றாண்டில் ஆட்சி புரிந்தவர்கள். நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள், நபிகள் நாயகத்திற்கு நெருக்கமாக இருந்தவர்கள். நபிகள் நாயகம் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு அபூபக்கர் என்பவர் 2.5 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார். அதற்கு பின்னர் உமர் வந்தார். அவர் 10 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார். உமருடைய ஆட்சி காலத்தில் அவர் ஆட்சி புரிந்த பகுதிகளுடைய விஸ்தீரணம் 22 லட்சம் சதுர மைல்கள். 22 லட்சம் சதுர மைல்கள். நமது நாட்டினுடைய பரப்பளவு 12 லட்சம் சதுர மைல்கள். அப்போ எவ்வளோ பெரிய பகுதி ஆண்டிருக்கிறார் என்பதை பாருங்கள். அரேபியா, சிரியா, ஈரான், எகிப்து, பாலஸ்தீன், ஈராக், பைசாந்தியம், பெர்ஷியன் ஆக இப்போ இவ்வளோ பகுதிகளை ஆண்ட ஒரு கலீஃபா அவர். ஆகவே அவருடைய ஆட்சியில் நமக்கு ஏராளமான முன்னுதாரணங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே தான் காந்தி அவர்கள் அவரை குறிப்பிட்டு இவரை போன்ற ஆளுங்கள் என்று சொல்கிறார். முதலாவதாக அவருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்பது அவர்களுடைய நேர்மை. அபூபக்கர் பதவி ஏற்கிறார். பதவியேற்ற பிறகு சொன்னார், எனக்கு சம்பளம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சம்பளம் இல்லாமலே நான் கலீஃபாவாக ஆட்சி பொறுப்பை நடத்துவேன் என்று சொன்னார். அவர் தொழிலையும் பார்த்து கொண்டு கலீஃபா வேலையும் ஆட்சி பொறுப்பையும் கவனித்தார். மக்கள் சொன்னார்கள், இது எப்படி முடியும்? 2 வேலையும் ஒரே சமயத்தில் உங்களால் செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் ஒரு சம்பளத்தை பெற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று சொன்னபோது அவர் அதனை ஏற்றுக்கொண்டார். பதவி ஏற்கிற போது சொன்னார், என்னுடைய சொத்து கணக்கெல்லாம் எடுத்துருங்க, இப்போ எடுத்துருங்க. நான் பதவி விட்டு விலகிற போது என்னுடைய சொத்தை கணக்கு பார்த்து கொள்ளுங்கள் என்று முதலிலேயே சொத்து கணக்கு ஒப்படைத்து விட்டார். பதவியிலிருந்து விலகிற போது இத்தனை ஆண்டு காலம் வாங்கிய வருமானத்தை என்ன செய்தார்? திருப்பி கொடுத்து விட்டார். தனது மகனை கூப்பிட்டு, எனக்கு ஒரு சொத்து இருக்கிறது, அந்த சொத்தை விற்று நான் இதுவரை வாங்கிய சம்பளத்தை அரசுக்கு அப்படியே திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு நேர்மை என்பதை பாருங்கள். அவர் மரணமாகின்ற போது அவரிடத்திலிருந்து சின்ன சின்ன பொருட்களை கூட அரசாங்கத்துக்கு ஒப்படைத்து விட்டார். அவரிடத்தில் இருந்தது ஒரு வேலைக்காரர், ஒரு ஒட்டகம், ஒரு பழைய விரிப்பு, இதெல்லாம் அவர் கையில் இருந்தது. இதை கூட கூப்பிட்டு, அடுத்த கலீஃபா உமர் வர்றார், அவர்கிட்ட இது நீங்கள் கொடுத்துருங்க என்று அவர் சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட நேர்மையாளர். ஒரு முறை அவருடைய மனைவி
அவருக்கு ஒரு இனிப்பு தயாரித்து கொடுத்தார். அப்போ அந்த அம்மாட்ட கேட்டார், இந்த இனிப்பு செய்வதற்கு உனக்கு பணம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, மனைவி சொன்னாங்க, உங்களுக்கு வந்த சம்பளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேகரித்து சேமித்து அதில் தயாரித்தது தான் இந்த இனிப்பு என்று சொன்னார். அப்படியா? அப்படி என்றால் எனக்கு சம்பளம் அதிகமாக வருகிறது என்று சொல்லி அந்த கருவூல அதிகாரியை கூப்பிட்டு இந்த சம்பளத்தில் கொஞ்சம் குறைத்து விடுங்கள் என்று சொன்னார். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியாளரை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் காந்தியடிகள் அவரை உதாரணமாக காட்டுகிறார். இதே போலத்தான் உமருடைய வாழ்க்கையிலும் பல சம்பவங்கள் நம்மால் பார்க்க முடியும். கலிஃபா உமருக்கு நோய் வந்தது. நோய் வந்த பிறகு மருத்துவர்கள் அவருக்கு தேன் சாப்பிடுமாறு பரிந்துரை செய்தார்கள். கசானாவில் கருவூலத்தில் தேன் இருக்கிறது. என்ன செய்தார்? தேன் பாட்டிலை கையிலே எடுத்துக்கொண்டு வந்து பள்ளிவாசலுக்கு வந்து மக்களை நோக்கி, எனக்கு நான் தேன் தேவைப்படுகிறது, எனது நோய்க்கு அருந்தலாமா? நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த தேனை நான் அருந்துகிறேன். பாருங்கள், 25 லட்சம் சதுர மைல்களுக்கு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஒருவர் தேன் சாப்பிடலாமா என்று மக்களிடத்திலே கேட்டு சாப்பிடுகிறார் என்று சொன்னால் அவருடைய நேர்மைக்கு, நாணயத்திற்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அதையும் இன்றைய ஆட்சியோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். பரிசு பொருட்கள் வந்தால் கூட, அரசுக்கு அதிகாரிகளுக்கோ ஆட்சி இருப்பவர்களுக்கோ பரிசு பொருள் வந்தால் கூட அது அரசுக்குத்தான் சொந்தம் என்பது அவருடைய கருத்து. அவருடைய மனைவி ஒரு பரிசு பொருளை அனுப்பி வைத்தார் ரோம பேரரசனுடைய அரசிக்கு. அந்த அம்மா, அந்த ரோம பேரரசி அதற்கு பதிலாக விலை உயர்ந்த பரிசு பொருட்களை அனுப்பி வைத்தார். உமர் கண்ணில் அது பட்டுவிட்டது. கூப்பிட்டார் மனைவி, என்ன பரிசு இது? இது அங்கிருந்து வந்தது, கொண்டா அவ்வளோத்தையும் கொண்டாங்க என்று சொல்லி அந்த பரிசு பொருட்கள் எடுத்துக்கொண்டு நேராக மக்களிடத்தில் சென்றார். பள்ளி வாயிலே சென்று, இந்த மாதிரி வந்திருக்கு, என்ன செய்யலாம் சொல்லுங்க என்று. கடைசியாக முடிவாயிற்று, இந்த அம்மா கொடுத்துட்டாங்க அவங்க பரிசு பொருட்கள், அதுக்கு இணையான ஒரு பரிசை மட்டும் அந்த அம்மா எடுத்துக்கலாம். இவங்க அனுப்பி வச்சதற்கு இணையான ஒரு பரிசு பொருளை எடுத்துக்கொள்ளலாம், மீதியெல்லாம் அரசாங்கத்திடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் என்று சொன்னார். இதுதான் அவருடைய நேர்மை. ஒரு முறை பஹ்ரைனிலிருந்து வாசனை திரவியங்கள் வந்தன. உமருக்கு நிறைய வந்தது, மக்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்போ மனைவி சொன்னாங்க, நான் பங்கிட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. நீ பங்கிடக்கூடாது, நீ பங்கிடுவே, கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் தேய்ச்சிக்கிடுவே, உனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிடுவேன், இதெல்லாம் சரி வராது என்று சொல்லி வேற ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த வாசனை திரவியங்களை பங்கிடுமாறு சொன்ன நிலையை பார்க்கிறோம். அவருடைய மகன் ஆசிம் ஈராக்குக்கு சென்றிருந்த போது அவருக்கு கலிஃபாவுடைய மகன் என்ற காரணத்தினால் பரிசுகளை கொடுத்தார்கள். மகன் திரும்பி வந்த பிறகு அந்த பரிசுகளை வாங்கி அரசாங்க கருவூலத்திலே அவர் சேர்த்து விட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக நேர்மை, ஆட்சியாளரிடத்திலே இந்த நேர்மை தன்மை இருக்கிற வரை தான் நாட்டில் அமைதி நிலவும், நாட்டில் வளம் பெறும். ஏன்னா அவங்க நேர்மையாக இருந்தால் அதிகாரிகள் நேர்மையாக இருப்பாங்க, அதிகாரிகள் நேர்மையாக இருந்தால் அவங்க கீழே உள்ளவங்க நேர்மையாக இருப்பாங்க. ஆக மேலிருந்து ஊழல் ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? ஒரு சீன பழமொழி ஒன்று உண்டு, ஒரு மீன் அழுக ஆரம்பித்தால் அது தலையிலிருந்து தான் அழுகும் என்று சொல்வார்கள். அதே போல் தலையே அழுகி போனால் கீழே உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? அதான் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக எளிமைக்கு பேர் போனவர்கள் இவர்கள் இருவருமே, எளிமையாக வாழ்ந்தவர்கள். அபூபக்கர் மிகப்பெரிய பணக்காரர், அன்றைய அரேபியாவிலே மிகப்பெரிய பணக்காரர். எந்த அளவுக்கு பணக்காரர் என்று சொன்னால், அடிமைகளை விலைக்கு வாங்கி விடுதலை செய்வது. அடிமைகள் என்பது அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து. அரபு நாடுகளில் யார் நிறைய அடிமை வச்சுருக்கானோ அவன் பெரிய பணக்காரன். அவங்களை விடுதலை பெற்று அவர்களுக்கு பணம் கொடுத்து விடுதலை செய்வது மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டுமாலே செய்ய முடிந்த ஒரு காரியம். அதை செய்தவர் அபூபக்கர். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பணக்காரர் கலீஃபாவாக பொறுப்பேற்ற பிறகு ஈச்ச மரத்தினால் வேயப்பட்ட குடிசையில்தான் அவர் கடைசி வரை வாழ்ந்து வந்தார். எளிய உணவு, எளிய உடைகளைத்தான் அணிந்து கொண்டார். அவர் சொன்னார், இறக்கும்போது என்னை போர்த்துவதற்கு துணி வேண்டுமல்லவா, புதிய துணியை கொண்டு என்னை போர்த்தாதீர்கள். புதிய துணிகள் உயிருள்ளவர்களுக்கு, பழைய துணிகள் தான் இறந்தவர்களுக்கு. ஆக என்னை பழைய துணியினால் போர்த்தினால் போதும், புதிய துணிகள் வேண்டாம் என்று சொன்னார். உமர் ஒட்டு போட்ட சட்டைகளைத்தான் போட்டிருப்பார். 12க்கு குறையாத ஓட்டைகள் இருக்கும். தமிழிலே சொல்வார்களே, தைத்த நூலிலும் நைந்த நூல் அதிகம் என்று. அந்த சட்டையை நெய்வதற்காக செய்யப்பட்ட நூலை விட அதில் ஓட்டு போட்ட நூல் தான் அதிகமாக இருந்தது என்று ஒரு கருத்து சொல்வார்கள். ஆக அந்த மாதிரி எப்போதும் அவர் எளிமையான உடைகளை அணிந்திருந்தால் யாரும் அவரை கலீஃபான்னு கண்டுபிடிக்க முடியாது. வெளிநாட்டிலிருந்து தூதுவர்கள் வருவார்கள், எங்கே உங்கள் கலீஃபான்னு கேட்பாங்க. தேடி தேடி அலைவார்கள். கடைசியாக பார்த்தால் பள்ளிவாசலில் ஒரு ஓரமாக படுத்து கிடப்பார். சாதாரண ஒரு முரட்டு துணியை அணிந்து கொண்டு அங்கே காத்து கிடப்பார். ஒரு தடவை ஒரு பள்ளிவாசலுக்கு உரையாற்றுவதற்கு வருவதற்கு நேரமாயிற்று. மக்களெல்லாம் பள்ளியிலே காத்திருக்கிறார்கள்.
என்னவாயிற்று என்று சொன்னால், என்னிடத்திலிருந்த ஒரே உடையை நான் கழுவி போட்டு அது காய்வதற்கு இவ்வளோ நேரமாக ஆகிவிட்டது என்று சொன்ன காட்சியையும் நாம் பார்க்கிறோம்.